Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. Today we are discuss about first unit today. Okay, அப்ளைட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட் என்னதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன், வாட்டர் டெக்னாலஜி. ஸோ இதனுடைய 2 மார்க்ஸ் அண்ட் 16 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்ட் ஏ. ஓகே, பார்ட் ஏ அப்படின்னும் போது 2 மார்க் கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள், வாட் இஸ் பிரேக்கிஷ் வாட்டர்னா என்னன்னு கேட்பாங்க. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். And then what is mean by RO process. RO na reverse osmosis process na என்னன்னு கேட்பாங்க, அதனுடைய டெஃபினிஷன். ஓகேவா? தென் வாட் ஆர் தி காசஸ் ஃபார் ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்கேல்ஸு. பாய்லரில் வரும்ல, நான் சொல்லியிருக்கேன் ஸ்லட்ஜ்னா என்ன, ஸ்கேல்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அதை கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இப்போ தான் லாஸ்ட் வீடியோ போட்டோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜியோலைட் ப்ராசஸ் டீமினரலைசேஷன் ப்ராசஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. அண்ட் தென் டிடிஎஸும் பிஓடி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. டிடிஎஸ் அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட். ஓகே, பிஓடி அப்படின்னும் போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, இதனுடைய டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் டிஃபைன், பிஓடினா இப்போ தான் சொன்ன பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அண்ட் தென் சிஓடி அப்படின்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் வாட் இஸ் காஸ்டிக் எம்பிரிட்மெண்ட், டீசாலினேஷன்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லட்ஜுக்கும் ஸ்கேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது 2 மார்க்ஸில் வாட்டர் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் யூனிட். ஸோ 16 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி. இது 8 மார்க் கொஷின்ஸாகவும் கேட்கலாம், அதர்வைஸ் 16 மார்க் கொஷின்ஸாகவும் கேட்கலாம். ஓகேவா? எக்ஸ்பிளைன் தி இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், கால்கன், கொலாய்டல், பாஸ்பேட், சோடியம் அலுமினேட் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதை கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது 16 மார்க் கொஷின்ஸ் அப்படியே. ஓகே, எக்ஸ்பிளைன் ஜியோலைட் ப்ராசஸ், முக்கியமான கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பிளைன் டீமினரலைசேஷன் ப்ராசஸ். எக்ஸ்பிளைன் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதோடைய ஸ்டேஜஸ் பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக வந்து ஸ்டெரிலைசேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து 3 பாயிண்ட் வரும். என்ன, மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுறது தானே அது என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி கில் பண்ணுவாங்க. குளோரினேஷன் மெத்தடு, யூவி ரேடியேஷனு, ஓசோனேஷன் 3 மெத்தட் யூஸ் பண்ணி கில் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து எழுதுங்க, அப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? 16 மார்க் ஈஸியாக போட்டுருவாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல்லாகவே எழுதுங்க. 16 மார்க் கொஷனில் கேட்டால் மட்டும். 8 மார்க் கொஷனில் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேஜஸ் மட்டும் எழுதுனா போதும். என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங்கு, செடிமெண்டேஷன், கொயாகுலேஷன், ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி ஹேரேஷன் இதெல்லாம் இது வரைக்கும் வந்து முடிச்சுட்டு 8 மார்க் கொஷின் விட்டுருங்க. 16 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேவா? டீமினரலைசேஷன் ப்ராசஸ், வாட் யூ மீன் பை டீமினரலைசேஷன் ப்ராசஸ். அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் தான் என்னது, டீமினரலைசேஷன் ப்ராசஸ். ஓகே, தென் டீசாலினேஷன்ஸ் ஆஃப் பிரேக்கிஷ் வாட்டர் 8 மார்க் கொஷனில் கேட்பாங்க. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன்னா என்ன, 8 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் யூனிட் 1ல், அப்ளைட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல் இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.